ரீசென்ட் டேஸில் நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்ட கொஷின் என்ன அப்படின்னா, இந்த துளசி செடிகள் எங்களோட வீட்டில் வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நர்சரியில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கில் உருவாக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய முக்கியமான செடிகளில் இந்த செடியை சொல்லலாங்க. விதைகள் மூலியமாகவே உங்களோட செடிகளை உற்பத்தி செஞ்சுக்க முடியும். எங்கேயாவது பூ வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த மாலை கட்டும் போது இந்த மாதிரி விதைகள் இருக்கும், நல்லா ட்ரை ஆனது, அதை போட்டும் உருவாக்கிக்க முடியும். இல்லை எங்கேயாவது கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன சாப்ளிங்ஸ் வந்து சைடில் பார்க்க முடியும், அதையுமே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து ஃபுல் செம்மண் கலவையில் வந்து நீங்கள் நடவு செஞ்சுக்கணும். ஃபுல் ரெட் சாயிலில் வச்சிங்க அப்படின்னா உங்களோட செடிகள் நல்ல க்ரோத்துக்கு வரும். இந்த மாதிரி இல்லை நர்சரியில் இந்த மாதிரி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு 12 இன்ச் பாட்டில் உங்களோட செடிகளை நல்லா இந்த மாதிரி கவர் இருக்கிறத பிரித்து செடியோடு அப்படியே மண்ணோடு உள்ளே வச்சு ஒரு செமி ஷேடான பிளேஸில் வச்சு கொஞ்சம் டேஸ்க்கு மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு 10 நாளைக்கு ஒரு செமி ஷேடான பிளேஸில் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட செடிகள் நல்லா தளிர்கள் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அவுட்டோரில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ட்ரை ஆகுது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சில இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த செடிகளில் இந்த பூக்கள் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நர்சரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பூக்கள் வராமல் மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. இப்படி கட் பண்ணுறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சைட் பிரான்ச்சஸ் உங்களுக்கு புதிய தளிர்கள் வந்து வர ஆரம்பிக்குங்க. ஸோ இதுதான் இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா துளசி செடி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பூக்களை மட்டும் கட் பண்ணி விட்டுடுங்க. இப்படி பூக்களை கட் பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக இலைகள் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். உங்களோட செடிகள் ரொம்ப டேஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா காய் முத்தி போச்சு அப்படின்னா உருகி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகளை கீழே போட்டு விட்டிங்கன்னா புதுசாக வந்து பூச்செடிகள் வருங்க.